வணக்கம். இது நம்ம நர்சரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் அனு நர்சரி கார்டன் சொத்தோலை பீச்சு பக்கத்தில் இருக்குது. நம்ம லோடு ஏற்றுறது பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்படி கவுண்டிங் பண்ணி விடுவாங்க. இதுக்கு முன்னே கொஞ்சம் பாக்கெட்டு கண்ணு ஏற்றிருக்கோம். இந்த மாதிரி லோடு ஏதாவது விவசாயிகளுக்கோ வியாபாரிமாருக்கோ தேவைன்னா நம்ம நர்சரியை கான்டாக்ட் பண்ணிக்கிடலாம். நம்ம நர்சரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் சொத்தோலை பீச்சு பக்கத்தில் இருக்குது. அதனால் எங்கே வேணாலும் ஆல் இண்டியா ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது நர்சரிக்காரங்களுக்கு தேவைன்னா நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிடுங்க. பார்த்திங்களா, நம்ம எல்லாமே காயெல்லாம் விதை காயெல்லாம் செலெக்ஷன் பண்ணி தான் எடுக்கிறது. செலெக்ஷன் பண்ணி எல்லா காயுமே இங்கே கொண்டு போட்டு எல்லாமே பக்கவாக தெளித்து தான் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது நர்சரிக்காரங்களுக்கு தேவைன்னாலோ தோட்டத்துக்காரங்களுக்கு தேவைன்னாலோ நம்ம நர்சரியை கான்டாக்ட் பண்ணிவிடுங்க. இந்த நர்சரி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் சொத்தோலை பீச்சு பக்கத்துலேயே இருக்குது. ஏதாவது விவசாயிகளுக்கு தேவைன்னா கான்டாக்ட் பண்ணிவிடுங்க. சரியா, கரெக்டாக எண்ணி கவுண்டிங் பண்ணி நீட்டாக ஏற்றுறது. பாக்கெட்டு கன்று கொஞ்சம் போல் ஏற்றிருந்து அதுக்கு பிறகு இடத்துல பின்னாடி கொஞ்சம் இடம் கிடந்தோடனே பிடுங்கு கன்று கொஞ்சம் பிடுங்கி ஏற்றிட்டுருக்கோம். சரியா, கன்று எல்லாமே தெளிவாக இருக்கும், அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். வியாபாரி மருங்க வந்து பார்த்து செலெக்ஷன் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டுக்கு தான் கன்று கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி தான். சரிங்களா, இதெல்லாம் மலேசியன் பச்சை. இதெல்லாம் 2.5 வருஷத்துலேயே காய்ப்பு வந்துடும். கேரண்டியாக கொடுக்கலாம். சரியா, சரி, ஓகே, மிக்க நன்றி. ஏதாவது விவசாயிகளுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நர்சரிக்காரங்களுக்கு தேவைனாலும் கான்டாக்ட் பண்ணிவிடுவோம். சரியா, ஓகே, மிக்க நன்றி, தேங்க்யூ.